தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்கடிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. கேட்டி மேளம் சீரியலுடைய இன்றைக்கி எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் தனக்கு வேலை கிடைச்ச விஷயத்த ஸ்வீட்டோட துளசி வீட்டில் போய் சொல்கிறாங்க. துளசியுடைய பாட்டி, அம்மா, கவிதா எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படியே இந்த பக்கம் எதிரில் பார்க்கும்போது எதிரியாகவும் ஃபோனில் நண்பனாகவும் பேசிகிட்டு இருக்க துளசியை பற்றி வெற்றி ஒரு பக்கம் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த விஷயத்தை எப்படி துளசிக்கு சொல்லி புரிய வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி புலம்பும்போது அந்த சமயம் இங்கே வெற்றி துளசிக்கு கால் பண்ணுறாங்க. துளசியும் வெற்றிக்கிட்ட தனக்கு வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசுகிறாங்க. ஸோ அந்த ரவுடியை பற்றி, அதாவது துளசி வெற்றியை பற்றி தான் வெற்றிக்கிட்ட பேசுகிறாங்கன்னு தெரியாமலே இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அவரை பற்றி பேசும்போது ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்கள் பின்னாடி வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணால் என்கிட்ட சொல்லுங்கள், கை காலை உடச்சி உங்கள் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேலை இருக்குன்னு ஃபோனை கட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் துளசியை நினச்சி ஆட்டம் பாட்டம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற அந்த செகண்ட் அந்த சந்தோஷம் காணாமலே போகுது. என்னன்னு பார்த்தா இங்கே ஈஸ்வரமூர்த்தி வெற்றியை கூப்பிட்டு பொண்ணு பார்க்க போகணும், கிளம்பு அப்படின்னு சொல்லி வெற்றியை கிளம்ப சொல்கிறாங்க. வெற்றி ஏதோ காரணம் சொல்லி மலுப்புனாலும் வெற்றியை பொண்ணு பார்க்க ரெடியாக சொல்கிறாங்க. ஆனாலும் வெற்றி எனக்கு இது இஷ்டம் இல்லைன்னு சொன்னாலும் கட்டாயப்படுத்துகிறாங்க. வெற்றி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கும்போது அங்கே வந்த மீனாட்சி கிட்ட ஒரு ஐடியா கேட்குறாங்க. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, வேறு வழியே இல்லை, உங்கள் அப்பா கிட்டே விஷயத்தை போட்டு உடைச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது எப்படி பட்டுன்னு போட்டு உடைக்கிறதுன்னு இவங்களுடைய கன்வர்சேஷனை முடிக்கிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் இங்கே அஞ்சலி பார்த்திங்கன்னா கதவை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ கதவை தொட்டதுமே மகேஷுடைய ஃபோனுக்கு அலாரம் அடிக்குது. ஸோ எடுத்து பார்த்ததும் பார்த்திங்கன்னா அங்கே எதையோ தேடுற மாதிரியும் அஞ்சலி அந்த கதவை திறக்கிற மாதிரியும் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து பார்த்துட்ருக்காங்க. இவ எதுக்காக கதவை திறக்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்கா, அது மட்டும் இல்லை எதையோ தேடிட்டு இருக்க மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லி அஞ்சலிக்கு 2-3 தடவை கால் பண்ணுறாங்க. ஆனால் அஞ்சலி அந்த ஃபோனை அட்டன் பண்ணவே இல்லை. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நிலாச்சோறு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ துளசியோட ஃபேமிலி பார்த்திங்கன்னா நிலாச்சோறு சாப்பிட கூட்டமாக உட்காந்துருக்காங்க. இன்றைக்கி என்ன விசேஷம், எதுக்காக நிலாச்சோறு அப்படின்னு சொல்லி ரகு கேட்கும்போது துளசிக்கு வேலை கிடைச்ச விஷயத்த சொல்கிறாங்க. அந்த இடத்துல ரகு சந்தோஷப்படலை, நக்கலாக பேசுகிறாரு. எனக்கும் ஒரு வேலை வாங்கி தர முடியுமா, அதுவும் 50,000 அப்படின்னு சொல்லி நக்கலாக பேசும்போது அந்த இடத்துல சிவராம் ரகுராமா மறைமுகமாக பேசுகிறாங்க. அதாவது ஒரு குடும்பம் கூட்டு குடும்பமாக இருக்க எதுக்கு ஆசைப்படுவாங்க, ரொம்ப சந்தோஷமாக எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணுறதுக்காக தான். ஆனால் இங்கே அப்படியா நடக்குது, ஒருத்தன் என்னென்னா ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிகிட்டே இருக்கான், ஆனால் ஆரம்பித்த பாடு இல்லை. இன்னொருத்தன் வாயை திறந்தாவே கணக்குன்னு இருக்கான். இதோ இன்னொருத்தன் வேலை வெட்டிக்கு போகாதவன் தெண்ட சோறு அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருந்தான். இப்போ முருகனும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான். இனி எல்லாரும் முன்னாடி நீ தலை நிமிர்ந்து நடக்கலாண்டா அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு பக்கம் பேச, ஸோ அந்த இடத்துல ரகுராம் சைலண்ட் ஆகுறாரு. ஸோ லக்ஷ்மி வந்து சிவராமை பேச விடாமல் தடுக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய கன்வர்சேஷன் இப்படியே போயிட்டுருக்கு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மகேஷ் வீட்டுக்கு வராங்க. அஞ்சலி ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ என்னாச்சுன்னு சொல்லி மகேஷ் வந்து விசாரிக்கிறாங்க. எதுக்காக நீங்கள் கதவை வெளியில் பூட்டிகிட்டு போகிறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது நான் ஒன்றும் பூட்டிகிட்டு போகலை, அது 2-3 தடவை ஓப்பன் ஆகிட்டு ஸோ ஒரு 3ஆவது தடவை வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே லாக் ஆகிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. சரி, நீ எதுக்காக கதவை திறக்க ட்ரை பண்ண, அது மட்டும் இல்லை எது தேடிட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சதே என்ன அப்படின்னு சொல்லி மகேஷ் வந்து ஒரு வார்த்தையை விட்டுடுறாரு. அது அஞ்சலி பிடிச்சிக்கிறாங்க. சரி, அது எப்படி உங்களுக்கு தெரியும்னு சொல்லி கேட்கும்போது என் மனசு ஃபுல்லாக இங்கே தானே இருக்குது, அதனால தான் நான் கேட்டேன். எப்போதும் கதவை ஓப்பன் பண்ணும்போது நீ ரொம்ப சந்தோஷமாக என்னை வந்து ரிசீவ் பண்ணுவேன், ஆனால் இன்றைக்கி நீ ரொம்ப சோகமாக மூளையில் அப்செட்டாக உட்காந்துட்ருக்க, அதை வச்சு தான் நான் கெஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. கேஸ் தீர்ந்து போச்சு, செக்யூரிட்டியை கூப்பிட்டு ஏதாச்சும் பண்ணலான்னு பார்த்தா அங்கே செக்யூரிட்டியும் இல்லை, கதவும் ஓப்பன் ஆகலை. அப்புறம் நான் என்ன தான் பண்ணுறது, நீங்கள் வரத்துக்குள்ளேயும் சமைச்சிடலான்னு பார்த்தேன், ஆனால் சமைக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. இன்றைக்கி நம்ம வெளியில் போய் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி மகேஷ் கிட்டே கேட்குறாங்க. மகேஷ் வந்து விருப்பம் இல்லை அப்படின்னாலும் அஞ்சலியுடைய விருப்பத்துக்காக வெளியில் கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ ஒரு லாங் ட்ரைவ் போயிட்டுருக்காங்க. ஆனால் மகேஷுக்கு அது விருப்பமே இல்லை, அஞ்சலியுடைய ஆசைக்காக தான் கூட்டிகிட்டு வராரு. அஞ்சலியும் பானிபூரி சாப்பிட ஆசைப்படுறாங்க. ஸோ ரோட்டு ஓரமாக இருக்கிற ஒரு கடையில் காரை நிறுத்தி பானிபூரி வாங்க போனால் அங்கே 3 ரவுடிங்க குடிச்சிட்டு கலட்டா பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுவும் அஞ்சலிக்கிட்ட வந்து மகாராணி நீ வந்து இந்த பானிபூரி சாப்பிட்றியா, வெஜ்ஜு சாப்பிட்றியா, நான்வெஜ்ஜு சாப்பிட்றியான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கலட்டா பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து அஞ்சலி மகேஷை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாலும் மகேஷ் பயங்கர கோதோடு தான் இருக்கார். ஸோ இதுக்கு தான் நான் வெளியில் போக வேணான்னு சொன்னேன், எப்படி மோசமாக பண்ணுறாங்கன்னு பாரு, உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அஞ்சலி மேலே ரொம்ப கேர் எடுத்துக்க மாதிரி இவர் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இன்றைக்கி நடந்ததுக்கு நான் தான் காரணம் அப்படின்ற மாதிரி அஞ்சலி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணேன். ஸோ அந்த இடத்துல மகேஷ் அஞ்சலியை சமாதானப்படுத்த எபிசோட முடிக்கிறாங்க. மகேஷ் ஒரு
சைக்கோ மாதிரி அவருடைய பிஹேவியர்லாம் இருக்குது. ஸோ உண்மையான கேரக்டர் எப்போ வெளியில் வரப்போகுது, அஞ்சலி அவருடைய உண்மை முகம் எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்கன்னு தெரியல. சரி, என்ன நடக்குது, எதனால் அப்படி ஆனார் அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.